அல்லு அர்ஜுனா பேரை எஃப்ஐஆரில் சேர்க்க தெரியுது, சார்ஜ் ஷீட்டில் சேர்க்க தெரியுது. அப்போ விஜய்க்கு நீங்கள் சீக்க மாட்டேன். நான் அதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வந்து இங்கே வந்து விவிஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவர் தேடப்படும் குற்றவாளி அல்ல, ரைட்டா? ஒரு முக்கியஸ்தர் அழகாக ஏறுறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அழகாக போகிறாரு, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஏறாரு. அவர் வராருன்னா பாதுகாப்புலாம் கொடுக்குது. இன்றைக்கி தேதியில் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி கிடையாது. அப்போ ஒரு ஆக்டருக்கு, ஒரு நடிகனுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் அரசியல் ரீதியாக நீங்கள் பயந்துக்கிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? எதுக்கு அவருக்கு ஒய்+, செக்யூரிட்டி? அவரோட பாதுகாப்புக்கு ரைட்டு. இந்த ஒய்+, செக்யூரிட்டி கிராஸ் ஆகும்போது மற்றவங்களுக்கு எவ்வளோ பேர் பாதிப்போம்? நிறுத்தி வைப்பாங்க. அவன் வேலைக்கு போகிறவனா இருப்பான். அவர் இப்போ டெல்லியிலேயே இப்போ இவர் கான்வாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமா விசாரிச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதிலலாம் டவுட்டு கிடையாது. போகும்போது அங்கே வேலைக்கு போகிற எவனா ஒருத்தனுக்கு தாமதமாகும். அவன் என்ன தப்பு பண்ணா? சட்டத்தை மதிக்கிறது தான் அவர் பண்ணுறது தப்பாங்க. இப்போ இந்த விவிஐபி கலாச்சாரம் என்பது இருக்குது. இதை விஜய்க்கு இன்னமும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து சார்ஜ் ஷீட்டில் பேர் போடலை அப்படின்னா அது விவிஐபி கலாச்சாரம். சார்ஜ் ஷீட்டில் போட்டாங்கன்னா அது சட்டப்படி போகுது. சார்ஜ் ஷீட்டில் பேர் இருக்கு, என் பேர் இருக்கக்கூடாதுன்னா அது விஜய்க்கு பிரச்சனை, விஜய்க்கு தலைவலி. விஜய் வக்கீல்கிட்ட சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஐயா இது மாதிரி எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் கூப்பிட்டாங்க நான் போனேன், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட் நிகழ்ச்சி இல்லை. ஒரு கோக்கு கம்பெனி வந்து பாட்டில் திறந்தது, நான் அதுக்கு போனேன், நான் விளம்பரத்தில் நடிக்க தான் பண்ண சொல்லுவேன். இது கட்சியினுடைய தலைவர், நீங்கள் டைம் டு லீடுன்னு சொன்னது நீங்கள், மாற்றுன்னு சொன்னது நீங்கள், உங்களை பார்க்க தான் வந்தாங்க அப்படின்னும்பொழுது இந்த கேஸில் வந்துங்க ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். அதாவது விஜய் தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இந்த கேஸை இழுக்க 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 விஜய்க்கு வந்து அது சிக்கல். விஜய் அவ்வளோ நாள் அது தாங்குவாரா? விஜய் வந்துட்டுங்க இன்றைக்கி தேதியில் அரசியல் ஆளுமை அல்ல அப்படின்றத நான் 100 விழுக்காடு நம்புகிறேன். ஏன்னா தன்னோட சொந்த பிரச்சனையை கூட பேசுகிறதுக்கோ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கோ தெரியாதவர். இப்போது விஜய் அவர்களை ஒருத்தர் சுற்றி இவ்வளோ பேர் அரசியல் பண்ணாங்கன்னு பார்த்தா பேசினேன். விஜய் அவர்கள் எதனா அரசியல் பண்ணாரா இந்த 10 நாளில்? கப்சுப், சைலன்ஸ். இதுதான் ரொம்ப மோசமானது. உங்கள் கருத்து நல்ல கருத்தாக இருக்கட்டும், மோசமான கருத்தாக இருக்கட்டும், மக்கள் அதை ஏற்றுக்கிட்டோம், மக்கள் அதை நிராகரிக்கட்டும், அது வேறு அரசியல். ஆனால் அதை கூட சொல்ல வந்து ஒரு நெஞ்சு தைரியம் இல்லாத ஒருத்தர் பின்னாடி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், இவ்வளோ பெரிய அதுங்க திமுக மீது கோவம் இருக்குன்னா ஆமாம் இருக்குது, அதிமுக மீது கோவம் இருக்குன்னா ஆமாம் இருக்குது, திமுக ஊழல் கட்சி ஆமாம், அதிமுக ஊழல் கட்சி ஆமாம், காங்கிரஸ் எப்படி அதுவும் ஊழல் கட்சி, பிஜேபி எப்படி அது இப்போது கரண்ட்டில் ரொம்ப அதிகமாக ஊழல் பண்ணுற கட்சி. இதெல்லாம் சாய்ஸ் மோசமாக இருக்குன்றதுனால மக்கள் வந்து புதுசாக யாருன்னா ஒருத்தர் வரமாட்டாங்களா, நமக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாங்களான்னு மக்கள் ஏங்குறாங்க. அது உண்மை. ஆனால் வரும்போதே காவு வாங்கின்னு வர்றாரு. இப்போ நீங்கள் ஆப்பிள் வச்சுருக்கிறீங்க, நான் வந்துட்டு மாதுளம்பழம் விற்கிறேன், புதுசாக ஒருத்தர் வராரு, உங்கள்கிட்டயே வாங்கி சாப்பிட்டாரு, விலை ஜாஸ்தி, இல்லை பழம் சரியில்லை, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாரு, பழம் சரியில்லை, இல்லை இன்னொரு தம்பி கடை திறக்கிறாரு. வாடிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க? புது கடைக்கு போய் பார்க்கணுன்னு பார்ப்பாங்க. ஆனால் அவர் வந்து மருந்து வச்ச பழம் விற்றுனுக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது தொழில் போட்டிக்காரன் நம்ம வெளில சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லட்சணம் அதை விட மோசமாக இருக்குது. நம்மளும் ஆல்ரெடி அந்த கஸ்டமரை ஏமாற்றிருக்கோம், நம்மளை தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் அவரை பார்க்கும்போது புதுசு, அது நல்லதாக கெட்டதா அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நம்மளும் வெளில சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் ஆல்ரெடி மக்களை ஏமாற்றிருக்கோம். அவரை மக்களை ஏமாற்றுறதுக்கு ரெடி ஆகிறாரு. இவ்வளோதான் வித்தியாசம். இதில் அரசியலில் இன்றைக்கி பிரிக்கணுன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னாங்க அவர் இன்னும் வரவே இல்லை, அதுக்குள்ளே அவர் மீது எப்படி நீங்கள் குற்றத்தை சொல்கிறீங்க? விஜய் அவர்கள் விஜயும் சராசரி அரசியல்வாதின்றது தான் என்னோடய புரிதல். ஏன்னா அவர் வந்த பாதை, அந்த பயணத்தை பார்க்கும்பொழுது இந்த 2 வருஷத்தில் அதில் மக்களுக்கு உண்டான சிந்தனையோ மக்களுக்கு உண்டான தேவைகளும் கிடையாது. நண்பா நம்பி தோழி தோழாலாம் சொல்கிறீங்க. ஆக்டர் விஜயகுமார் அவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு சில நேரத்தில் வந்து கலைத்துறைக்கு பெருசாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஏன்னா பெரிய ஃபேமிலி. அதே மாதிரி ஆக்டர் சிவகுமாரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு ரொம்ப பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இந்த 2 பேர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நடித்தவங்க, பேசினவங்க. ரொம்ப கலைத்துறை. நான் சூர்யா அவர்கள் என்ன பண்ணார்னா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு டீச்சர்ஸ்க்கு இது பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறது, விளம்பரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் பண்ணாங்களா? நடிகர் எம்ஆர் ராதா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, சத்தம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் சத்தம் இருந்தோம் சத்தம் இல்லாமல் கடைசியில் தான் பண்ணுறாரு. எப்போது லாஸ்ட்டு இந்த 2-3 வருஷம் இந்த 10th +2 டாப்பர்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு எவ்வளோ பிரபலம் அவர் தேடினார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது அந்த பாடலில் வரும், யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு விஷயம் பண்ணால் அது ஒன்றும் பிரச்சனை, ஊரார் தெரிந்து கொள்ள புகைப்படம் எடுத்தால் அதில் சுயநலம் ஒன்றுன்னு பாடினார். அப்போ அதை தான் நாங்கள் அவர் எம்ஜிஆர் சொன்னது தான் நம்ம அந்த பாடலில் வரதான் நம்ம இங்கே பார்க்கோம். அப்போ அவருக்கு வந்து அந்த ஆசை இருக்குது.
அதனால் இவர் வந்து இந்த மற்ற கட்சிகளோட மோசன்ற அந்த புரிதல் இல்லாமல் நான் பேசலை. அவரும் அரசியலுக்கு வந்தால் இவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் அவரும் பண்ணுவாருன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் யாரை சுற்றி வைக்கிறீங்கன்றது முக்கியம். இன்னொரு ஆதரவு, இன்னொரு தரவு, லாட்ரி ஃபேமிலியில் அவர் அப்பா வந்து பிஸ்னஸ்மேன். எந்த கட்சி கேட்டாலும் நிதி கொடுப்பாரு, பாண்டில் கொடுத்துருவார், எலக்டோரல் பாண்டு கொடுத்துருவார். எவ்வளோ கொடுப்பாரு? 1 கோடி 2 கோடியா லம்பா தூக்கி நிறைய கொடுப்பார். தொழிலோட நோக்கம் என்ன? லாட்ரி சீட்டில் எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்படுது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ரைட். அப்போது அப்பா அந்த மாதிரி அப்பா காசு கொடுத்தா எல்லா கட்சியும் வாங்கிக்கும். விஜய் கட்சி நடத்துகிறதே கிட்டத்தட்ட ஆதவர்ஜன், அவரும் அந்த பேக்ரவுண்டில் இருந்தார். அவரோட அம்மா அவங்க திமுக, அதிமுக, விசிக எல்லா கட்சியிலையும் நெருப்பும். இப்போ அநேகமாக அதிமுகவோட இணைந்து இது பண்ணுவாங்க என்னென்னு தெரியும், பார்க்கணும். பேசுபொருள் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவரே இன்னொரு மகன் சொந்தமாக நடத்துகிறார். இப்போது நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு முதலாளித்துவம் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் நெருங்கி போகும்போது அரசியல் என்பது எப்படி மாறும்? இன்னமும் ஒரு ஆதவர்ஜுனாவை நம்பிக்கிட்டு இருக்கார். ஒருவேளை விஜய் கொஞ்சம் 3 நாள் இருந்தது அவகாசம், கண்ணை மூடி யோசிச்சு, சரி இந்த விஷயத்தில் வந்து நான் பண்ணலை, நான் யாரையும் போய் கழுத்தை நெரிச்சு நான் கொல்லலை, நான் கொலைகாரன் இல்லை, ஆனால் செத்தது என்னோட சொந்தம், என்னோடய கட்சிக்காரங்க, என்னோடய தொண்டர்கள். இப்போ இதுக்கு தீர்வு வரணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நான் சந்தேகப்படுற மாதிரி, அதாவது விஜய் தன்னைத்தானே நிரபராதின்னு நினச்சிக்கிறாருன்ற அந்த பட்சத்துலேருந்து இப்போ நான் பேசுகிறேன் விஜயா. அப்படின்னா அங்கே இருந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கும். 2வது இந்த ஆட்சி போகணும். 3வது இன்னொரு வாட்டி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அப்படின்னா ஆட்சி மாற்றம் வந்தால் இதெல்லாம் சாதிப்பு தானே. ஆனால் அவருக்கே நம்பிக்கை இல்லை. அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த ஆட்சி வந்து இன்னும் 3 மாதம் தான் 4 மாதம் தான் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி கரூரை விட்டு ஓடி வந்திருக்க மாட்டார். 4 மாதம் நான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு தான் அந்த பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, விஜய் அவர்கள் பண்ணி கொடுக்குற அரசியல் எல்லாமே வந்து ஒரு வகையில் அதிமுகவையும் பாஜகவையும் பாதிக்கும். ஏன்னா புது பிளேயர், தேர்தல் ரிசல்ட் எப்படி போகும்னு தெரியாது. இவரும் ஜெயிக்க மாட்டார், மற்ற ஜெயிக்கிறவங்களும் கெத்து விடுவார். அப்படி ஒரு அரசியல் பண்ணும்போது பாஜக வந்து உங்களுக்கு எதுக்கு நட்பு பாராட்டணும்? நீங்கள் யார் சாமி? நீங்கள் என்ன சாமி பண்ணீங்க பாஜகவுக்கு? பாசிச பாஜக நீங்கள் சொன்னதை தவிர்த்து பாஜகவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அடின்னு அடிச்சுக்கிறீங்களா பாஜகவை? கொஞ்சமாச்சுனாலும் நீங்கள் பெரிய ஆள், பெரிய நடிகர். பாசிச பாஜகன்னு ஒரு 2 வாட்டி சொல்லிட்டீங்க. என் போன்றவர்கள் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல நாங்கள் வேணால் உசுப்பேற்றி விட்டுட்ருக்கோம். சொல்லுங்கள் தைரியமாக பேசுங்கன்னா நான் அவர் பேசலை. இதுக்கே ஒருவேளை அமித்ஷா கோவப்பட்டு பாசிச பாஜகலாம் பாசிசம் காட்டுறேன்டா நான் யார் அப்படின்னு அவங்க காட்டினாங்கன்னா தாங்குகிற சக்தி இருக்கா? அதனால் பார்க்கணும். இல்லை, இப்போ அதுதான் கேள்வியாக இருக்குது. இப்போ பாஜக வந்து இந்தியா வைடாக இடிஓவையோ சிபிஐயோ பயன்படுத்தி பெரிய பெரிய தலைவர்களையும் மிரட்டி வளைச்சிருக்கு. விஜயவும் அப்படிதான் த்ரெட் பண்ணுறாங்களா சிபிஐ மூலமாக? கூட்டணிக்கோ த்ரெட் பண்ண வேணாங்க, அவங்க கதையே வேற. அது வந்து ஊழல் கேஸு, இது வந்து சாவு சம்பந்தமான கேஸு. இது வேகமாக போகும். ஓகே, அதில் எவிடன்ஸ் ஜாஸ்தி, ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும், சொத்து இருந்தால் வாங்கினதா பார்க்கணும், கை மாறி இருக்கா பார்க்கணும், பணம் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் வேணும். இது வந்து கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் இதில் வந்து தீர்ப்புன்றது வந்துட்டு விஜய் மீது தண்டனை பெற்று தருவதுன்றது கடினம். அதில் தண்டனை பெறுறது ஈஸி, ஆனால் அது ஸ்லோவாக போகும். தன்மை வேறு ஒவ்வொரு வழக்குக்கும். இதில் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் இதுதான். கரூருக்கு வராங்க, கரூரில் நடக்குது போகுது இது சுற்றி போயிடும். இதே ஹவாலா இல்லை பண மோசடின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருப்பார், ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, ப்ராசஸ் ஜாஸ்தி, நிறைய ஆளுங்க அதில் இருப்பாங்க. இதில் வந்து இந்த சைடு பாருங்கள், ஒரு 8 பேரோட முடிஞ்சிடும். தாவேகாவோட 2 மாவட்ட செயலர்கள், திமுகவோட மாவட்ட செயலராக கரூர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அரசியல் ரீதியாக. அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற எஸ்பி போலீஸ், அது அப்புறம் விஜய் அவர்கள், புஷியானந்த், நிர்மல்குமார், இது மெயின் பிக்சர். இது இவங்களோட முடிஞ்சிடும். அதில் திமுக மீது வைக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை அது குற்றச்சாட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை திமுக தூக்கத்தில் கூட பண்ணாது. திமுக ஊழல் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். திமுக கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, வேறு யாருன்னா சொத்தை வந்து மிரட்டி கேட்க பார்த்தாங்க, அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அந்த லோக்கலில் வந்து இந்த லே அவுட் போடுறதுலாம் பிரச்சனை ஆகுது, அடிதடி ஆகுது அப்படின்னா அது எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார வேலையை அவங்க தூக்கத்தில் கூட பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதி. அரசியல்வாதிக்கு என்ன பண்ணணும், எது கொலைப்பொழி வண்டி என்றைக்குமே வந்து உங்களை அரசியல்லேருந்து தூக்கி தூர போட்டுரும். உங்களை அரசியலுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க கொலைப்பொழி வந்தால். அதனால் அதை வந்துட்டு
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக பண்ண மாட்டாங்க. அப்போ அரசியல் ரீதியாக கொலை நடக்கும். இப்போ கிருட்டிணன் கொலை அது வந்து எப்படின்னா ஒன்று நீ இல்லைன்னா அப்படின்னு ரிவெஞ்சுக்கு மர்டர் நடக்கும். இவரை விட்டா எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது, இவரை விட்டா அமைச்சர் நான் ஆக முடியாது மாவட்டம், ரிவெஞ்சுக்கு நடக்கும். சும்மா போகிற போக்கில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பொதுமக்களை கொலை பண்ணுற அளவுக்கு பைத்தியக்கார கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே கிடையாது. இது விபத்து தான். ஆனால் விபத்துன்னு வரும்போது கல்பபிள் ஹோமிசைடா இல்லையா, மர்டர் நாட் அமௌண்டிங் டு டெத் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அப்போது அஜாக்கிரதையின் மீது நடக்குதுன்னா 304A வரும். அது சிக்கல் விஜய்க்கு. தேர்தலில் போட்டியிட முடியாது, அது ப்ரூவ் ஆனால். பட் நான் இப்போ சொல்கிறேன் அது ப்ரூவ் ஆகுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் இது டிலே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க. லைவ்ல இருக்கிறதே எலெக்ஷன் டைமில் ஒரு ப்ரெஷர் தான், பெரிய ப்ரெஷர். நான் அதனால தான் சொல்கிறேன், டைம் இல்லை. தேர்தல் நேரத்தில் என்ன வேணால் நடக்கும், எப்படி வேணால் போகணும். நேரம் பொண்ணானது. மக்களோட சந்திக்கிறது தான் ஒரு அரசியல்வாதி இது பண்ணும், தெளிவாக்கும், ஒரு சக்தி கொடுக்கும், மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். இவருக்கு போகணும், இவர் பழனியூர்லேயே உட்காந்துருக்காரு, குறைஞ்சபட்சம் தனி ஃப்ளைட்டில் போகும்போது புது ஃப்ளைட்லையாச்சும் போகணும், ஒரு 10 பேரை பார்க்கணும், சந்திக்கணும். இன்னொன்று நம்ம திருத்துருவா சுற்றுற ஒரு பத்திரிக்காரன் நம்மளை சொன்னதெல்லாம் கேட்டால் அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார் என்ன ஆக போகிறார். அனுபவிக்கும் போது அவர் பீப்புளை விட்டு எவ்வளோ ஐசோலேட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஐசோலேட்டாகவே இருந்துட்டு இருக்காரு. விசாரணை அதிகாரிகள் இது ரொம்ப நல்லது. உங்கள் ரசிகர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஏற்றுக்குருவாங்க, அது இங்கே பிரச்சனை கிடையாது. பொதுமக்கள் பார்வையில் இவர் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்கள்ல, ஏன்பா லேட்டாக போனேன், ஏன்பா கரூரை விட்டு ஓடி வந்தேன், உனக்கு யார் எது சொன்னாலும் நீ ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேன்ற. சரி நன்றி சொன்னாட்டி போகிற. பாஜகன்ற ஒரு கட்சி உனக்கு நெருக்கடி கொடுக்குதா இல்லையா? இப்போ இன்றைக்கி தொண்டர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னது, அது பிஜேபி ஸ்கேட் ஆஃப் ஜனநாயகனா, அதுதானே நேற்றுலாம் ட்ரெண்ட் ஆச்சு. பிஜேபி ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் இல்லை, அதாவது பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகம் அந்த மாதிரி ஏதோ. ஓகே, இப்போதான் பிஜேபிங்கிறதே பேச ஆரம்பிக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகனா, விஜய் ஃபியர்ஸ் பிஜேபின்றது விஜய் போய் கேட்டால் தெரியும், உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது. உங்கள் தலைவரை போயிட்டு ஐயா ஜனநாயகன் பார்த்து அவங்க பயப்படுறதா நம்ம போடுறோம், ட்வீட்டு போடுறோம், இது உண்மையா இல்லை பிஜேபி பற்றி நீங்கள் பயப்படுறது உண்மையா, நீங்கள் விஜய் அவர்களை கேளுங்க, விஜயோட மனசாட்சி 100% உண்மையை பேசும். ட்வீட்டு போடுறது வேற, சம்பவம் செய்கிறது வேற. இது சம்பவம் பிரச்சனை. லல்லு பிரசாத்தை விடவோ, அரவிந்த் கெஜ்ரிவாலை விடவோ, ஹேமந்த் சோரனை விடவோ, கனிமொழி அவர்களை விடவோ நீங்களெல்லாம் பலசாலி இல்லை என்பது நான் நினச்சிக்கிறேன். அது ப்ராப்பர் இங்கிலீஷ் வில்லோ, வைரம் பாய்ஞ்ச கிரிக்கெட் மட்டை. நீங்கள் சும்மா வந்து வாழை மரத்தில் கட்டுன்னு வரீங்க, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் எங்கே வரீங்க, எந்த கேட்டில் போகிறீங்க, எந்த கேட்டில் போகிறோம், வெறும் ஐஎஸ்க்கும் ஐபிக்கும் தான் தெரியாது. இருட்டில் வாழறீங்க, நீங்கள் இருட்டில் கண்ணாடி வீட்டில் வாழறீங்க. அவங்க அப்படி கிடையாது. பாஜக வந்து விஜய் வந்து பெரிய ஸ்பாய்லரா இருப்பாருங்கிறதுனால அவரை எவ்வளோ க்ரஷ் பண்ண முடியுமோ க்ரஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா? எப்படி வேணால் பயன்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணும். கடந்த காலத்தில் அது மாதிரி முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ரெகுலராக சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டன்றது எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது அந்த 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 கணக்கு கரெக்டாக வரும்போது அப்போ ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அப்போது விஜய் செய்கிற அரசியல் என்னென்னா, அவருக்கு உண்டான அரசியல் அவர் செய்யலை, அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கேற்றார் போது தான் அரசியல். திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே தேர்தலில் திமுகவை 170 சீட்டு நின்று மேலே 120 சீட்டு நின்று ஜெயிச்சிருவீங்க, அதிமுக 120 சீட்டு முன்னாடி ஜெயிச்சிருவீங்க, பாஜகவையும் கலைச்சி விட்டுருவீங்க. ஜனநாயகனுக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கணும், இவங்க குரல் கொடுக்கணும்னு விஜய் ஃபேன் சொல்கிறாங்க. விஜயே ஆனால் குரல் கொடுக்க முடியாத ஒரு பயந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இல்லை, நான் அது பயந்தாங் நிலைன்னு நான் ஃபஸ்ட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். இது டிசம்பர் மாதம், மார்கழி, அது பனியெலாம் இருக்கிறதுனால நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். தொண்டையில் கட்டி திமுகனா ஈஸியாக இருக்குது, பாஜகனா பாஜக சொல்லணும், தொண்டையில் கட்டி அதெல்லாம் வரல. தைரியம் இல்லைன்னா நம்மள தான் சொல்லுவாங்க. 100% தைரியம் இல்லைங்க. பத்தாவது தொண்டையில் வேற கட்டி பண்ணி ஒரு சின்னதாக இப்போ முதல்வர் கூட நேரடியாக சொல்லலாம், சிபிஎஃப்சியும் இடி மாதிரி ஒரு இதாக செயல்படுதுங்கிற அளவுக்கு விமர்சிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த லெவலுக்காவது விமர்சிச்சிருந்துருக்கணும். அது அரசியல்வாதியாவது அதை பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், அவர் வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு, அவர் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ணல, பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. பார்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு இது போதும். சரி, ஒரு அரசியல்வாதிக்கு வந்து டெட்லைன் கிடையாதுங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதினா உங்களுக்கு ஒரு சில அழுத்தங்கள் வரும். ஒரு எம்எல்ஏவா அவங்க கோரிக்கையை கேட்கணும், அதுவே நிறைய பேர் கேட்கறதுல வச்சுக்கோங்க, வேறு விஷயம். அவங்க மக்களை பஞ்சாயத்து பார்க்கணும், மக்களுக்கு எதனா தேவைன்னா அதை பூர்த்தி செய்யணும், மக்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். நீங்கள் தேர்தல் நிற்கும் போது என்ன சொல்கிறோம், உங்கள் வீட்டு பிள்ளை அப்படி சொல்கிறீங்க, அந்த உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயிச்சதுக்கப்புறம் வர்றதே கிடையாது வீட்டு பக்கம், அதுதான் உண்மை. ஓகேங்களா?
இப்போ இவர் விஜயை பொறுத்தவரை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரோ எதுவுமே கிடையாது. அதனால் அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அவர் எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அவ்வளோ பண்ணால் போதும், அதுவே அரசியல். அந்த அரசியலையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணுறாரு. அவங்க ஃபேன்ஸ்க்கும் அதுவே போதும். ஃபேன்ஸ்க்கு படமே போதும். நீங்கள் ஒரு இப்போ தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. தனுஷ் என்ன அரசியல் பேசுகிறாரா, பண்ணுறாரா? இட்லி கடை ஒரு நல்ல படம், ஓடலை சரியா, அது வேறு விஷயம். ஆனால் தனுஷ் ரசிகர்கள் போய் பார்த்தாங்கல்ல அந்த படத்தை. அது மாதிரி தான் இவர் வந்து இவருக்கு என்ன ஏதுன்றது தெரியாது. காங்கிரஸ் கூடவும் கூட்டணி போக முடியாது, ஏன்னா அவங்க வர தயாராக இல்லை. காங்கிரஸும் வந்து உங்களை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட போயிடக்கூடாதுன்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த அரசியல் வந்து அவங்க பண்ணல. இப்போ போ ஒரு ஸ்டேஜாக இருக்கும். நான் அரசியலில் வந்துங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும், நடவடிக்கை வேறையாக இருக்கும். இப்போ காங்கிரஸோட நோக்கம் என்பது ஒரே நேரத்தில் பிஜேபி கூட விஜயை போக விடாமல் தடுக்கணும். ஒன்று அரசியல் ரீதியாக, இல்லை கொள்கை ரீதியாக. அரசியல் ரீதியாக திமுக கிட்ட அதிக சீட்டு விஜயை காட்டி வாங்கணும். இது காங்கிரஸ் பண்ணுற அரசியல். இவர் சொல்கிறார்ல கொள்கை அரசியல், எதிரி அரசியல், அதெல்லாம் கிடையாது. இதுதான், இது புரிஞ்சுக்கணும். தனியாக நின்னா ஜெயிச்சு தோக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, தோற்று தான் போவோம். காங்கிரஸ்க்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி என்ன அரசியல் பண்ணி பாருங்க விஜய் வைத்து. இல்லை, ஆனால் காங்கிரஸ் வெறும் அரசியலுக்காக பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ஒரு செட்டுக்கு உண்மையிலே விஜய் கூட போகணுன்ற ஒரு விருப்பம் இருக்குதா? ஏங்க இப்போ ஒரு கும்பலாக ஒரு 20 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜய் தலைமையில் சேர்ந்தா யார் வேணான்னு போகிறாங்க? விஜய் ஃபஸ்ட்டு நீங்களாம் விஜய் விஜய் நீங்கள் அவர் கதுவே திறந்து பேச மாட்டேன்றாரு. அவர் வெறும் மேலே இருக்கவங்க கூட தானே பேசிகிட்டு இருக்காரு. அதாவதுங்க ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறார் அவர் விஜய் அவர்கள். அவர் எதனா ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு கொள்றாருன்னா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்புறம் நன்றி கூட சொல்ல மாட்டேன்றாரு. இவரை நம்பி கண்ணெதிரில் பார்த்தோம் அதிமுகவில் வந்து இவரால் வந்து ஒரு 20 நாள் 30 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதிமுகக்கு 20 நாள் 30 நாள் தண்டமாக போச்சு. விஜய்னே பேச அந்த எழுச்சி பயணம் அழகாக போயிட்டு இருந்தது. பச்சை கலர் பஸ்ஸில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. இவர் போனார், கரூரில் சம்பவம் வந்தது. அதிமுகவோட கிராஃபை தேவையில்லாமல் இது பண்ண. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் எதிர்க்க போகிறாங்க. அதுக்கு தான் அவங்களும் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு பூத்துக்கு வாங்க, ஃபஸ்ட்டு தொகுதியை சொல்லுங்கள். இப்படி போச்சுன்னா விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம் தேர்தலில். ஃபஸ்ட்டு விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா 3 நாள் விசாரணை, இல்லை 2 நாள் விசாரணை, திருப்பி சம்மனு, திருப்பி ஏறிங்க. அதுக்கப்புறம் சரி, இப்போது இன்றைக்கி தான் சிபிஐக்கு போனோம். நேற்று என்ன பண்ணியிருந்தார் சார் வீட்டில் அரசியல்? ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருந்தார். முன்னாள் என்ன பண்ணார் அரசியல்? அப்போ எதுவுமே பண்ண மாட்டீங்க சார். எதுவுமே வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்பே உயர்வு, உழைப்பு தான் வந்து, அதாவது தொழிலே இந்த தெய்வம் சும்மா சொல்லலை யாரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நேசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியலை நேசிக்கிறீங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஃபஸ்ட்டு மக்களை நேசிக்கணும், ரெண்டாவது அரசியலை நேசிக்கணும். 24 மணி நேரம் ஒரு அரசியல்வாதியாக மாறணும். அப்போ தான் ஒரு எண்ணோட்டம் வரும், 4 சில விஷயம் நடவடிக்கை எடுக்க முடியும், பேச முடியும், ஒரு பயிற்சி எடுக்க முடியும். எதுவுமே பண்ணாமல் இந்த 2 பேர் தப்பான ஆள், அதனால் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறது, அவன் மற்றவங்க எவ்வளோ மோசமாக நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொன்ன அந்த காய்கறி கடை தான் ஃபஸ்ட்டு உதாரணம். பழக்கடை தான் புதுசாக ஒருத்தர் கடையை திறந்து அவரும் ஆட்டையை போகிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் காத்துனுங்கிறாரு. அப்போ என் கணக்கு அப்படி தான் தெரியுது. இந்த தூய்மை அரசியல் இதெல்லாம் வந்து விஜய் வந்து கணிசமான வாக்கு பெறுவாருங்க. சீட்டெல்லாம் வந்து தேராது. அது சீட்டு யாருக்கு பாதிப்பு வரும்ன்றது இறுதியில் தான் பார்க்கணும். மற்றபடி அதேமாதிரி பாரதிய ஜனதா கட்சி நடக்கிற மாதிரி இந்த தொங்கு சட்டமன்றத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ரெசார்ட் அரசியல் பண்ணலாம், இவங்களை வச்சு பண்ணலாம், கூட்டணியில் பங்கு, அதெல்லாம் வந்து திமுகவுக்கு வேணால் அந்த மாதிரி சறுக்கி இருக்குது. ஒருவேளை அதிமுக திருப்பி ஜெயிச்சு வருது, இல்லை பிஜேபி வருது அப்படின்னா அது கிடையாது. இதில் நிறைய பேர் இன்னும் ஒரு அடுத்த ஒரு 15 நாளில் 20 நாள் அரசியல் ரீதியாக காலியாவாங்க பாருங்க. நிறைய பேர் காலியாவாங்க இந்த வாட்டி. இந்த 2026 தேர்தல் வந்துட்டு உத்தரப்பிரதேச மாடலில் போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 பிளேயர் நிற்பாங்க கடைசியில். ஃபஸ்ட்டு 2 பிளேயருக்குள்ளே போட்டி வரும். அது திமுக அதிமுகக்குள்ளே முடிஞ்சிடும். 3வது 4வது யார் பெரிய கட்சின்ற ஒரு போட்டி வரும். அது வந்து தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நடக்கும். மிச்ச கூட்டணி கட்சிகள் நாங்கள் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் காணாம. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்டிக்கு அவங்களோட ஸ்டாண்டு இல்லை, அவங்க இன்னமுமே கிளாரிட்டி இல்லாமல் எந்த பக்கம் போக போகிறோன்னே இல்லாமல், கிளாரிட்டிலாம் இல்லாமங்க அவங்களோட தேவை என்ன வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். ஹை டிமாண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? ஹை டிமாண்டெல்லாம் இல்லை. அப்படி ஒரு டிமாண்டு போவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து கதவை மூடிடணும். வேண்டாங்க, நன்றி. 30 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு இன்றைக்கி வந்திருக்கு. அது பொய் செய்தியோ உண்மை செய்தியோ தெரியாது. அதை ஒரு எடுத்துக்காட்டாக பேசுகிறோம் அப்படின்னா
அப்புறம் நேற்று ஒரு செய்தி வந்தது, துணை முதல்வர்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. இதை கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விஜயகாந்த் சார் இருந்தால் அவர் தான் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வார். நல்லா எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த மக்களே திட்டுற அந்த தன்மை படைத்தவர். ஒரு ஒரு நியாயம் இருக்கணும். கட்சியினோட வாக்கு விகிதாச்சாரம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கு. இந்த வாக்கு சதவீதத்துக்கு தமிழக அரசியலில் வேறு யாருன்னா அதிகமாக சீட்டு கொடுத்துருக்காங்களான்றதும் தெரியும். இதை தான் மூடி மலைக்கிறதுக்கு இல்லை. சிபிஐ போய் சீட்டு கேட்குது. என்னப்பா வாக்கு விகிதாச்சாரம், போன வாட்டி இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ வாட்டி, இதுக்குள்ளே பேசுங்க அப்படின்னா அது ஒரு வியாபாரம், அது ஒரு கூட்டணி, அது ஒரு கூட்டணி தரம், அது கொள்கை. இப்படி எடுத்தாலும் கூட ஒரு 0 போட்டு கொடுங்க அப்படின்னா எதில் ஒரு நெஞ்சு வலி வருமா வராதா? அது மாதிரி தான் இருக்கு. ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது 34-35 எம்எல்ஏ எக்ஸாமோ அசால்ட்டாக கேட்குறீங்க, ஆளாளுக்கு கேட்குறீங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு பேக்டோர் வழி அரசியல் தானே பண்ண நினைக்கிறீங்க. அப்போ நீ வந்து தொடக்கம் முதலே கட்சியில இருந்து தொடர்ந்து எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்று ஒரு மாதிரி இதெல்லாம் பெருமையாக நினைக்கிறாங்க அந்த ராஜ்யசபா சீட்டை. ரைட்டுங்களா? ஐயா சிதம்பரம், ஐயா ஜி.கே. வாசன், ஐயா வைகோ, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் மக்கள்கிட்ட திரும்ப நிற்க வச்சா மக்கள்கிட்ட சந்தித்து பிரச்சாரம் கூட பண்ண மாட்டாங்க. மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் கூட பண்ண தயாரான, மக்களுக்கு செலவு பண்ணி தேர்தல் நிற்க தயாரான, ஆனால் பதவி ஒண்டி லம்பாக வேணும். மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ராஜ்யசபா குறுக்கு வழி எங்க ராஜ்யசபா நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக ராஜ்யசபா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காலத்தில் ஒரு கிரிக்கெட்டர் இருப்பார், கபில் தேவ் இருக்கிறார். கபில் தேவ் தூக்கி நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போட்டு கிரிக்கெட்லேயோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ எதனா பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கபில் தேவ் பார்த்துக்கோங்க அப்படின்னா சூப்பர். சக்திகாந்த் தாஸ் ஆர்பி கவர்னர்லாம் இருக்கார், அவரை தூக்கி ராஜ்யசபா போட்டு பொருளாதார ரீதியாக எங்கன்னா பிரச்சனை தான் பார்த்துக்கலாம். டாடா குடும்பத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு ஆளுமைகள் ஒரு கட்சி சார்பாக இருப்பாங்க, கட்சியோட கொள்கை தெரியும், ஆனால் ஏதோ ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இன்னும் இருந்த ஒரே ஃபீல்டு பாலிடிக்ஸ். நீங்கள் இருக்கிறது அதுலேயே நீங்கள் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதான் மக்கள் மன்றத்தில் போய் நின்னா மக்கள் தோக்கச்சிருவாங்க. உடனே ராஜ்யசபா நல்லா மக்களுக்கு என்ன இந்த ராஜ்யசபா நிறைய பேசு பொருளாகிடுது. இப்போ ராஜ்யசபா ஏன் சாமி நீங்கள் 34 தொகுதி நின்று ஜெயிச்சு ஆகிடுங்களா ராஜ்யசபா? எதுக்கு திமுகவோட ஒரு கட்சிக்காரர்களோ இல்லை அதிமுக ஒரு கட்சிக்காரருக்கோ கிடைக்கிறத தட்டி பறிக்கிறீங்கல்ல நீங்கள்? இன்னொருத்தரோட ராஜ்யசபா சீட்டுக்கு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்போ உங்கள் கட்சி இதில் வந்து நாங்கள் இல்லைன்னா யாரும் பவர் கவர்மெண்ட் யார்? அந்த 35-34 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு அங்கீகாரத்தை திராவிட கட்சிகள்கிட்ட இந்த அங்கீகாரத்தை உருவின் போகிறது யார்? கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்கோசரம் அவங்களும் வெக்கமே இல்லாமல் தூக்கி இது ராஜ்யசபா அதிகமாக கொடுக்கறது அந்தந்த கட்சிகளுக்கு அந்தந்த தலைமை செய்கிற ஒரு தவறான முன் உதாரணமாக கூட நான் பார்ப்போம். அவங்கவுங்களுக்கு கட்சி இல்லை, வரீங்களா சட்டமன்றத்துக்கு என்ன சீட்டு வேணும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கும். ராஜ்யசபா கொடு, அத்தை கூடு, இத்த கூடு, மேயர் சீட்டு கூட கேட்கலாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மேயர் சீட்டு கொடுங்க எனக்கு, நான் வந்து இப்போது வரேன் உள்ளாட்சியில் எனக்கு அதுக்கும் இப்போயே சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை உள்ளாட்சி அப்போ பார்த்துக்கலான்னு. இல்லைங்க அது கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா அது மக்களை போய் சந்திக்கிற தேர்தல். அதுதான் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிற மக்கள் அங்கீகாரம் எனக்கு சீட்டு தான் கொடுக்குறீங்க. நான் ஜெயிக்கணுமா, மேயர் ஆகணுமா, கவுன்சிலர் ஆகணுமா, எம்எல்ஏ ஆகணும் மக்கள் முடிவு பண்ணுறாங்க. உனக்கு எனக்கு கூட்டணி தான் ஒப்பந்தம், சீட்டு கொடு, நான் இன்னும் மக்கள் முடிவு பண்ணேன். ஆனால் ராஜ்யசபா அப்படி இல்லை. யாரோ மக்கள் போட்ட கட்சிக்கு அந்த எம்எல்ஏக்கு போக வேண்டியதோ இல்லை அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு போக வேண்டியதை கொல்லப்புறத்தில் நீங்கள் குறுக்கால புண்ணு வாங்கிட்டு போகிறீங்க. அது வந்து எனக்கு அது புரியல. அது எனக்கு ஒரு மலிவாக தோணுது. அது வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இப்போது இவர் இருக்கார், இஸ்ரோவில் சேர்மன் இருக்கிறாங்க, ஒரு ஆள் மாதவன் நாயர் இருந்தார், அப்புறம் சிவன் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு ஆள் ஒரு நாள் ராஜ்யசபா உறுப்பினர் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. பத்திரிக்காரன் பட்சம் இந்தியா நல்லா இருக்கும்னு நினைப்பான், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியா வளரணும்னு நினைப்பான். அப்போ ஒரே ஒரு ஹவுஸ்னால் உருப்படியாக இருக்கலாம்ல ஒரு விவாதம். இதில் பார்த்தா பூரா இந்த மணல் திருடினவன், கொள்ளை அடித்தவன், லாட்ரி விற்றவன், சரக்கு ஓட்டினவன், கேபிட்டேஷன் ஃபீ வாங்கின்னு காலேஜ் நடத்துகிறவன் எல்லாம் இங்கே இருக்கிறான். எங்கே லோக்சபாலே அட்லீஸ்ட் ராஜ்யசபா வச்சு கொஞ்சம் தரமான ஆள், பேச்சாளர், ஒரு பண்பாளர், ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்ல. இப்போ இந்தியா வந்து அப்போ கொஞ்சம் அதாவது ஒரு விவாதங்கள் வரும், அது மூலிமா ஒரு சட்டங்கள் வரும், அவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் இருக்குது, நல்லா இருக்கும்ங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு இதே மூஞ்சிங்களை திருப்பி இங்கே கத்துனது பத்தாமல், இங்கே பேசினது பத்தாமல், இங்கே விளக்குனது பத்தாமல், அங்கே வேற போய் அதான் எனக்கு இந்த ராஜ்யசபா அரசியல் வரும்போது அது போகிற போக்கு சுத்தமாக சரி கிடையாது. சாந்தா இருந்தாங்க, டாக்டர் சாந்தா, வி சாந்தா,
மருத்துவர் ம், ம். மருத்துவராக ஒரு மேஜிக் பண்ணலாம், நிறைய உயிரை காப்பாற்றலாம். இதே டாக்டர் சாந்தா ஒரு அமைச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க, அதோட வெயிட்டேஜே வேறு, அதோட விளம்பரமே வேறு. அவங்களால ஒரு சில பாலிசிஸ் எடுத்துகிட்டு வர முடியும், ஒரு சில விஷயத்தை அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போக அட்ரஸ் முடியும். பண்ண கேன்சரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ம். இவ்வளோ பேருக்கு வசதி இல்லை, இவ்வளோ மருத்துவம் தேவை, இவ்வளோ பண பற்றாக்குறை இருக்குது, இதை பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ எனக்கு ஒரு தகுதியான ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கட்சா எவ்வளோ அரசியல் மாற்றம், எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும். ம், ம். அட்லீஸ்ட் நடக்குதோ இல்லையோ குரலாச்சு அந்த குரல் இருக்கும்ல. ம். உங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் எத்தனை பேர் அப்படியே ஆத்தி ஆத்தி பயங்கரமாக புறநானூறு மாதிரியும் அகநானூறு மாதிரியும் பேசிட்டாங்க, என்ன ஆயிடுச்சு? அன்புமணி தான் லெஸ் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஆனால் ராஜ்யசபா வேணும், அதுக்கு தமிழ்நாடு ஒத்துழைக்கணும். அது தெரிலங்க, அது அந்த கட்சி எனக்கு ஆக்சுவலி டிஎம்டிகே வந்து டிஎம்கே என்டர்டெயின் பண்றாங்களா? அவங்க அலைன்ஸ் ஏற்கனவே ரெயின்போ அலைன்ஸ் மாதிரி பெருசா இருக்கு. அவங்க ஏன் என்டர்டெயின் பண்ணக்கூடாது? ம், அதிமுகவோட போய் சேர்ந்துட்டா அது அவங்களுக்கு பலம், யாருக்கு? அதிமுகவுக்கு. ஓகே. அதனால வந்து கடைசி நேரம் வரலாம் பேசிட்டு ம். கடைசியில் ஐயா துரைமுருகனை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா கோட்டூர் போகிற சம்பவம் திருப்பி ஞாபகம் வரும். போனவொன்னே காப்பி எல்லாம் கொடுத்துட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க, மனசில் இடம் இருக்குது, சீட்டில் இல்லைன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. என்னமோ அந்த ரிஸ்க்கு அவங்களுக்கு இருக்குது. ம், ம். கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, அதிமுக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டோர்ஸ் கிடையாது, கிடையாது, ப்ராக்டிக்கலாக கிடையாது. என்ன காரணம்னா ஆனா விஜய் இருக்கிறதுனால ஒரு மாதிரி கடைசி ஏதோ விஜய் ஆப்ஷன் தான் இருக்கே, துணை முதல்வர் கூட ஆக்கி விடுவாரு. நீங்க ஆட்சி போனீங்கன்னா ஒண்டி போதும், ம், கற்பனை குதிரை தானே. ம், குதிரையே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆயிடு குதிரையேன்னா அது பாட்டு ஓட போகுது. ம். குதிரையே வருங்கால குதிரையே 2026 முதல்வர் ஆயிடுனா அந்த குதிரை ஆயிட்டு போகுது, கற்பனை குதிரை தானே, அதை ஓட்டுறதுக்கு என்ன பிரச்சனை? ம், ம். எது வேணா ஓடும், ஜனாதிபதி கூட ஆகிக்கலாம் அங்கே போனால். எப்போ ஜனாதிபதி ஆகிறதுக்கு அதெல்லாம் எனக்கு விஜய் நினச்சா ஆகும். என்னங்க நீங்கள் இவர் சரியில்லை அவர் சரியில்லை தான் இவர் தாங்க, அவர் சரியில்லை அதில் நான் ஏற்றுக்கிறேங்க. ஆனால் இவர் தான்றீங்க பாருங்க, எதை வச்சு சொல்றீங்கன்னா அதெல்லாம் தெரியாங்க, இவர் தாங்க. அதுதான் நமக்கு புரிஞ்சிக்க முடியல, அந்த அரசியல் புரிஞ்சிக்க முடியல. அதாவது இந்த டிராகன் படம்னு நினைக்கிறேன், ம், இவர் ஏதோ கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு நீ வந்து குறுக்கு வழியில் அந்த இந்த இடத்துக்கு வந்துட்ட, உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்கு, கீழ் மட்டும் நீ basement தட்டி விட்டா பேஸ்மெண்ட் வீக்கு, நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லி கரெக்டாக பிடிப்பார். ம். அதே சீனை வசூல் ராஜா MBBSல கடைசி சீனில் கேட்பாங்க, வாட் இஸ் த சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் அப்படின்னா இவர் நம்ம உலகநாயகன் சார் தடுமாட்டு அப்புறம் சொல்லுவார், லாஸ் ஆஃப் அப்படைட், டீஹைட்ரேஷன், அப்புறம் யூரினேஷன், பாலியூரியா, அப்படி யோசிச்சு சொல்லுவார். அது அனுபவத்தில் யோசிச்சு அவ்வளோதான். டயபெட்டிஸ் படித்த ஒரே காரணத்தினாலும், தன்னோட நண்பர் கண்டதில் இறந்ததுனாலையும், கேன்சரோட டயபெட்டிஸோட சிம்பிள் சொல்லிட்டதுனாலையும் டாக்டர் ஆகிடுவாரா? முடியாது. படம் பேர் வசூல் ராஜா MBBS, ரைட்? அது படம். அவரே கட்சியில் சொல்லுவார், இல்லை இது முடியாது, ஒரு யதார்த்தம். அப்போ இந்த 2 படம் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை வீக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதிக ஆசை, இது அரசியல் வந்து புரிதல் இல்லாத தன்மை. இப்போ 2 லைனு இல்லை 2 பேஜ் ஐயா திருக்குறள்லேருந்து நான் திருடிட்டேன், நான் எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன், நான் வந்து திருவள்ளுவர் மாதிரிவே ஏதோ ஒரு வள்ளுவர் இல்லுவர்னு வச்சுக்கிறேன். என்னோட பொய் பித்தலாட்டம் 3 நாள் தாங்குமா? அவ்வளோதான். டாலராக கீச்சி தமிழ் புலவர்களும் இலக்கியம் படித்தவங்களும் கசக்கிய மூஞ்சிலே தூக்கி எறிய மாட்டாங்க. ஒரு 3 நாள் புதுசாக 2 லைனில் சொல்லிட்டேன் நான், எதையோ பண்ணி உப்பேத்தி. 4வது நாள் உள்ள நான் யார்? உள்ள அதுக்கேற்ற உழைப்பு இருக்கா, அதற்கேற்ற படிப்பு இருக்கா, அதற்கேற்ற பகுத்தறிவு இருக்கா, அதற்கேற்ற அனுபவம் இருக்கா, நான் அந்த மெட்டீரியலா, அதெல்லாம் தான் மேட்டர்ஸ். ஒரு விஷயத்தில் 5000 6000 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணால் அந்த துறையில் நீங்கள் வந்து வல்லுநர் ஆவீங்கன்றது அரசியல் விஞ்ஞானம் சொல்லுது. அது அரசியலுக்கும் பொருந்தும், விஞ்ஞானத்துக்கும் பொருந்தும். இவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ளைங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பைலட், இவ்வளோ நேரம் நீங்கள் ஃப்ளூட் வாசிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மியூசிஷியன், ஃப்ளாட்டிஸ்ட். ஒருத்தர் வந்துட்டு ஒரு 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 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறாருன்னா அவர் ஒரு லெவலுக்கு மேலே அவர் வந்து புஸ்தகம் வாசிக்கிறதுன்றது அவருக்கு இதாகிடும். 7 வருஷம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 7 வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகும், காம்பவுண்டிங். அப்படி எதுவுமே இல்லை, இதெல்லாம் தப்பு. எங்கால் வருவார், வந்தவொடனே சோல்ஜர்லாம் நவுத்துவார், இவர் வந்து மேக்னஸ் கால்சனை தோக்கச்சிருவார், இவர் வந்து கூக்கியஸையும் பிரக்யானையும் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு எங்கள் அண்ணன் விஜய் வந்து ஒலிம்பியாட் ஜெயிச்சிருவார் செஸ்ஸில் அப்படின்னு நான் சொன்னேன்னா, செஸ்ஸு விளாட்றவங்களாம் என்னை பார்த்து சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? எது அப்போ ரேட்டிங் இல்லையா, GM இல்லையா, வெளியூர் போய் ஆட மாட்டிங்களா, என்னப்பா இது வருதில்ல? ஆனால் அரசியல்னு வரும்போது நான் பாடம் படிக்க மாட்டேன்,
நான் மக்களை போய் சந்திக்க மாட்டேன், அரசு எப்படி நிர்வாகம் இருக்குன்றதை புரிஞ்சிக்க மாட்டேன், அரசு ஊழியர் பிரச்சனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படம் நடிக்கிறது, அந்த படத்துக்கு எதனா பிரச்சனை இருந்தாலும் நான் பேச மாட்டேன். இப்படி இருக்கிற ஒரு ஆள் ஒரே தேர்தலில் முதல்வர் வருவார்னு இவ்வளோ பேர் பேசும்போது அவங்க மெஜாரிட்டி, பேசுகிறவங்க மெஜாரிட்டி, என் போன்றவர்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் மைனாரிட்டி. அதில் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. விஜய் சாரை எதிர்க்கிறவங்கலாம் ரொம்ப கம்மி. நான் விஜய் சாரை 100% கருத்து ரீதியாக தான் எதிர்க்கிறேன், அவரோட அரசியல் தன்மையை தான் எதிர்க்கிறேன், அவர் நல்ல அரசியல் பண்ணணுன்னு தான் பேசுகிறேன். புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு தோற்றதுக்கப்புறம் புரியும். அப்புறம் மாஸ்டர் படத்தில் வர மாதிரி நாளைக்கு தோப்பேன், நாளன்னைக்கு தோப்பேன், அதாவது 2026 தோப்பேன், 29 தோப்பில், 31 தோப்பேன். அரசியல்ன்றது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. பார்த்து பார்த்து அழகாக அங்கலங்கலமாக விளையாடணும். இவர் பண்ணுற அரசியலுக்குலாம் எதுவுமே கைக்கு வராது. சார் இப்போ ஓபிஎஸ் டிடிவியோட ஸ்டாண்டு கிளியர் ஆகிட்டா அவங்க எப்படி பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் வராங்களா இல்லை விஜய் பக்கம் தானா? டிடிவி ஸ்டாண்டு கிளியர் ஆகிடுங்க. அவர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாருன்றாங்க, அப்புறம் டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. டிடிவியை பொறுத்தவரைலாம் அந்த ரயில் ஓட்டத்துக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது, அந்த தண்டவாளத்துக்கு முன்னாடி. காரணம் என்ன, அது தனி கட்சின்னும் போது யாரோட வேணால் கூட்டணி சேரலாம், நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. புரியுதா? அவர் வந்து என்டிஏ தலைமையில் நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அதிமுகவோட உறவு இல்லை, நான் என்டிஏவோட கூட்டணி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட அவருக்கு உண்டான சீட்டை வந்து அவர் பெற்று பிஜேபியில் சொல்லி வாங்கி கொடுங்க சீட்டை, எத்தனை சீட்டோ அது நான் எனக்கு சின்ன இருக்குது, நீங்கள் ஒன்றும் ரெட்டலையும் கொடுக்க வேணாம், எதையும் கொடுக்க வேணாம், எனக்கு குக்கர் இருக்குது, நான் குக்கரை நம்பி என் பயணத்தை நான் தொடங்குறேன், எனக்கு தேவை திமுக வீட்டு அனுப்பணும், அவ்வளோதான். இதுதான் என் ஒரே பிரச்சனை, என் பிரச்சாரம் இதான். எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரூட்டு கிளியர் கிரீன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த டான்ஸ்க்கு எடப்பாடி டிடிவி ரெண்டு பேருமே ஒத்துதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நோ அதர் ஆப்ஷன். இபிஎஸ்க்கு வந்துட்டு அவருக்கு இது கடைசி தேர்தல். ஏன் இது அவருக்கு கடைசி தேர்தல்? இது முக்கியமான தேர்தல், அதிமுகவுக்கு இது முக்கியமான தேர்தல். தொடர்ந்தெல்லாம் தோத்துக்கிட்டு நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதான் அவர் உணர்ந்த காரணத்தினால தான் அவர் 180 தொகுதிக்கு முன்கூட்டியே போயிருக்காரு. அதை அவர் உணர்ந்த காரணத்தினால தான் இப்போ வந்து வேட்பாளர் மனு வாங்கி நேர்காணல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மற்ற கட்சியோட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலை சீரியஸாக எடுத்துக்கிறாப்புல யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த கூட்டணி நிர்பந்தம் அதுன்னு வரும்போது ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் வருது. இது ஒருவேளை டிடிவி தினகரன் வந்து அந்த நடுவில் அந்த 2 பத்திரிகையாளர் சந்தித்து நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை என்னத்துக்கு முடிஞ்சு கூட்டணியில் அவர் இருந்திருப்பார். அந்த பிரஸ் மீட் ஒரு மாதிரி நெருக்கடி. ஆமாம், அவர் தானே அமைதியாக தானே இருந்தார். திடீர்னு அந்த நெருக்கத்தில் தானே அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. அவர் என்டிஏ கூட்டணியில் தானே இருந்தார். என்டிஏ கூட்டணியில் இருந்தபோது என்டிஏ கூட்டணி கப்பலை எத்தனை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுகவோட சேர்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஓபிஎஸ்ஸா டப்புன்னு அந்த கப்பலை வந்து குஷ்டாங்க. இப்போ அந்த கப்பலுக்கு வராங்களா, இல்லை நீந்தி வேற கப்பலுக்கு போக போகிறாங்களா, இல்லை அவங்களே ஒரு கப்பலை ரெடி பண்ணி ஓட்ட போகிறாங்களான்றது பார்க்கணும். ஆனால் அவங்களே ஒரு கப்பலை ஓட்டி ரெடி பண்ண போகிறாங்க, விஜய் கூட போய் சேர்றாங்கன்னா அமித்ஷா கூட பார்த்துடலாம் சீக்கிரமாக. விஜயை பார்க்கறது கஷ்டம், அது டிடிவிக்கே தெரியும், அவருக்கே தெரியும். யாரை போய் பார்க்குறது? இப்போ ஒரு காலத்தில் நிறைய முதலமைச்சரெல்லாம் டீல் பண்ணவர் யார்? டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து செங்கோட்டையன் மாதிரி போய் நிற்பார்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் பதட்டத்தோட உச்சியில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டார். டிடிவி தினகரன் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பார். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி ரேசர் ஷார்ப். சும்மாலாம் பேச மாட்டார். அவர் ஒரு தெளிவான பொலிட்டிஷியனாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. ப்ராப்பர் அரசியல்வாதிங்க. ஒரு சில தவறான மூவ்னால ஃபெயில் ஆகுது. ஆர்கே நகரை விட்டு போனது தப்பு. உங்களை விவிஐபி நினச்சின்னு தானே தண்டார்பேட்டையிலையும் வண்ணார்பேட்டையிலையும் காசிமேட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. தோக்க வைக்கல, ஜெயிக்க தானே வச்சாங்க. ஜெயிக்க வச்சவங்க கூட நின்று அந்த மக்கள் கூட ஏதோ இருக்குது வீடு பெசன் நகரில், இங்கேருந்து வந்து லோக்கல் அரசியல் பண்ணாமல் எதுக்கு கடம்பூர் ராஜு எடுத்து போய் நின்று தோற்று போனீங்க? அப்போ மக்களை விட்டு அந்நியப்பட்டு போனது யார்? இது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதா? யார்? அப்புறம் அன்னைக்கு மோடி எதிர்த்தீங்க, அப்புறம் எதுக்கு மாறுனீங்க? அதிமுக மீட்டுறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கூட வந்தவங்களை காப்பாற்றுனீங்களா? அதிமுக மீட்கிறது அப்புறம் 18 எம்எல்ஏ வந்தாங்கல்ல. செந்தில் பாலாஜி உங்களுக்கு வந்து கேடயமாக நின்னாப்ல, வெற்றிவேல் கேடயமாக நின்னார்ல. வெற்றிவேல் சாவுக்கு கூட நடந்து போகலையா அன்றைக்கி கூட? ஒரு ஒரு மொத்தமாக ஊர்வலமாக போயிருக்க வேணாமா? அந்த வெற்றிவேல் அன்னைக்கு மறைஞ்சதுக்கப்புறம் தானே இன்னைக்கு சென்னையில் உங்களுக்கு பெரிய பேச பொருள் இல்லை. அப்போ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லை. அப்புறம் சசிகலா அவர்கள் ஏன் அவங்க கூட வந்து நீங்கள் அன்றாட பழகி ஒரு நட்பையோ இல்லை உங்கள் கட்சிக்கு அவங்க தான்றதை நீங்கள் முன்னிறுத்த மாட்டேன்றீங்க? அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வெளியாளு, இது சொந்தம் இல்லை. ஊருக்கு வந்து என் பார்வையில் ஊழல்வாதி, நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யார் அவங்க? நீங்கள் அவங்க இல்லைன்னா நீங்கள் யார்? ரியலாகவே சின்னம்மா, உண்மையிலே சின்னம்மா.
அந்த சின்னம்மாவை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கிறீங்களா? இல்லை சின்னம்மா தலைமையில் நான் ஆட்சி அமைப்பேன்னு உங்கள் வாயிலேருந்து வருதா? இதெல்லாம் மிஸ்டேக் தானே. இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் தான் முன்னாடி லைனில் என்ன சொன்னேன், அறிவாளி, அழகான வார்த்தை சொல்லாடலுக்கு சொந்தக்காரர், பத்திரிகையாளர்லாம் நல்லா சந்திப்பார் சொன்னேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் தோக்குது. நிறைய தப்பான டிசிஷன் வைகோ அவர்கள் செய்வாதியாக புலகிறாரு. யாரோ திமுகவா கலைஞர்கிட்டேருந்து பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு இவர் தான் மாவட்ட செயலர் வராங்க. அப்படி அப்படியே சாரசாரியாக தொண்டர்கள் வர்றது, அப்புறம் நிர்வாகிகள், மாவட்ட செயலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வராங்க. தப்பான முடிவுகள். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், நீங்கள் அப்படியே தாவுறது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே தாவி 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 மரமரமாக தாவி கட்சியில் நிரந்தரமாக ஒரு மரமாகவும் எல்லாம் போச்சு. இன்றைக்கி சின்னத்துக்கு சிக்கல். அப்படி பேச்சாளர். அது இன்னொன்று டைலூஷன். எதற்காக நீங்கள் நோக்கமாக வந்தீங்களோ, கட்சியை தொடங்கிங்களோ, அதனுடைய நோக்கமே இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஒன்று போய் சேர்ந்து சமசரமாகி அந்த நோக்கத்தை கொண்டுட்டீங்க. ரெண்டாவது, உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய மகன் அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லாமல் பண்ணுறீங்க. இப்போ துரை வைகோ தான் அதை 4 பேரை போய் பார்த்து மக்கள் கூட பிரச்சனை நின்று கொண்டு எதை நம்ம மக்கள்கிட்ட தானே துளைக்கிறோம், திருப்பி மக்கள்கிட்ட தான் அதை பெறணும். அந்த இடத்துல அந்த அரசியல்வாதியும் வரமாட்டாங்க. தங்களோட செல்வாக்கை இழக்கிறது மக்கள்கிட்ட. ஆனால் திருப்பி கட்சியில் போய் தேடுறாங்க அந்த செல்வாக்கை, கூட்டணியில் போய் சேர்றாங்க, ராஜ்யசபாவில் போய் தேடுறாங்க செல்வாக்கை. செல்வாக்கு இழந்தது மக்கள்கிட்ட. நீங்கள் திருப்பி மக்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ணாரி வளையம் போகிறீங்க, அவை சண்முகம் சாலை போகிறீங்க, 10 ஜன்பத் ரோடுக்கு போகிறீங்க, இல்லைனா டெல்லி போய் பிஜேபி பார்க்குறீங்க, இல்லை கமலாலயத்துக்கு போகிறீங்க, இல்லைனா பனையூருக்கு போய் ஒதுங்குறீங்க. அது அல்ல, மக்கள்கிட்ட இருக்குது சக்தி. மக்கள் தான் உங்களை ஆளாக்குறாங்க. ஓபிஎஸோட ஸ்டாண்ட் என்ன மாதிரி சார் இருக்கும்? அது நீங்கள் இப்போ கேட்டிங்க, அது ரெண்டாவது பாதி. ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப கடினமான நேரங்க. ஓபிஎஸ் கதை கிட்டத்தட்ட முடிச்சு விடுற மாதிரி தான் அவங்களாம் பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, இவர் வந்து ஸ்டேட்டஸ் கோ, அதாவது நிபந்தனையற்ற சேர்ப்பு அப்படிலாம் இவர் எதுவும் பண்ண மாதிரிலாம் அங்கேருந்து வரல. அவர் வந்து ஒரு சில பதவி கேட்குறாரு, முக்கியத்துவம் கேட்குறாரு, பழைய மாதிரி ஆகணும். அது எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி இது முடிஞ்சு போன கேஸு. இது திருப்பி இது மறுபடியும் ரீலிட்டிகேஷன், இது திருப்பி வர பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதில் தெளிவாக இருக்காங்க. ஒருவேளை கட்சின்னு ஆரம்பித்து போய் என்டிஏ கூட்டணியில் வந்தால் என்டிஏக்கு அவங்க சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்லேருந்து அவருக்கு வேணுன்றதை பெற்று அவர் நிற்கலாம். விஜய் அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைண்ணே. விஜய்க்கு எல்லாருமே போவாங்க. ஃபஸ்ட்டு 1-2 பஸ் ஏற வரலாம், ஏறவங்க ஏறிடுவாங்க. அந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு போகும். கட்சியாக போகிற பஸ் ஏறினா ஃபஸ்ட்டில் போய் வரலாறு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லை வேகமாக போகலாம், அது வேறு விஷயம். அது ரேரு. பஸ்ஸு முன்னாடி போகுதுன்னா இயற்கை ரீதியாக அந்த பஸ் தான் ஃபஸ்ட்டு போகணும். அதுதான் முறை. விஜய் அவர்கள் பஸ் வந்து கட்சியாக தான் போகும். ஏன்னா சிபிஐ விசாரணைலாம் முடிச்சுட்டு சின்னம் வாங்கணும், அப்புறம் வேட்பாளர் பண்ணணும், கூட்டணி இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல. எல்லாம் பண்ணின்னு அப்புறம் ஏ ஃபார்மு, பி ஃபார்மு, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஓட்டர்ஸ் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், பூத்தில் ஆள் போடல நிறைய இடத்துல. அதெல்லாம் பண்ணிக்கின்னு சொல்லுவாங்க, புசி ஆனந்த் இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு கடை ஓனர்னா ஓனர் வந்து கல்லாலையும் உட்காரணும், கிச்சனுக்கும் போய் பார்க்கணும், சர்வ் பண்ணுற இடத்துல கஸ்டமர்ஸை பார்த்து விசாரிக்கணும். எல்லாம் பண்ணால் தான் அந்த கடை வந்து நல்லா வரும். மாஸ்டர் நல்லா பரோட்டா போடுறாரு, பிரியாணி நல்லா வச்சுட்டு சர்வீஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும், சிரிக்க கூட மாட்டாங்க. அதாவதுங்க சப்ளை பண்ணுற வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை. அது வந்து சாதாரண ஒரு வேலையை நினைக்க, கன்சியூமரோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகிற இடம். அந்த இடத்துல அப்படி தட்டை இப்படி வைப்பாங்க, நடக்குது. அதாவது கூட்டம் நிறைய வருதாமா, கூட்டம் நிறைய பிஸியாக இருக்கிறதுனால அப்படி வைக்கிறது. அது அப்போ மனித தன்மை அல்ல. ஆனால் அவன் பசியில் வரான், ஒருத்தர் அடுப்பில் சூட்டில் சமைக்கிறாரு, எத்தனை வைக்கிறது. ஒரு சிரிச்ச முகமாக வைக்கலாம், நல்லா இருந்ததா சாப்பிட்டு, வேறு எதுனா வேணுமா, ரொம்ப கம்மி ஹோட்டலில் தான் கேட்குறாங்க. அதெல்லாம் கூட்டம் நிறைய ஆகி போச்சுன்னா கஸ்டமரை கண்டுக்கிறேன். அதுதான் கூட்டத்தை அப்புறமா என்ன பண்ணும், குறைக்கும். அது இயற்கை. இப்போ இதே ப்ராசஸ் எல்லா கட்சிக்கும் ஆகிருக்கு. அந்த ப்ராசஸ் இப்போ விஜய் அவர்களுக்கு ஆகுது. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைலாம் அந்த ப்ராசஸ் ஆகி அது முடிஞ்சிச்சு. கடைசியாக இருந்த கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, வேறு கட்சிக்கு போயிட்டாங்க, அங்கே இங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ டிஎம்கேல ஒரு 2 பேர் போய் சேர்ந்தாங்க. இப்போ அவருக்கு யாரும் கிடையாது. அவர் என்ன கேட்பார், எனக்கு ரெட்டலை வேணும்னாரு. எடப்பாடி பழனிசாமி ஆத்தாடி நீ வரவே வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் ஒருவேளை தாவேகளை போய் சேர்றாருன்னா என்னன்னு போய் சேர்றாரு, துணை முதல்வரா இல்லை முதல்வரா, யார் சாமி நீங்கள் விஜய் கேட்பார்ல, என்ன சாமி வேணும் உங்களுக்கு, தான் அந்த முதல்வர் பதவி ஒத்து வராதுன்னு. சரி, அவர் வந்துட்டு எதை வேணால் விட்டு கொடுத்துட்டு போவாருங்க, அவர் போய் சேரலாம். அதெல்லாம் மக்கள் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களெல்லாம் வந்து சரி, ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தலைவர்களும் கிட்டத்தட்ட ஒரே வாக்கை தான் பிரிப்பாங்க.
சேம் ஓட் பேங்க் தான் அது. இவருக்கு ஒரு 6%, அவருக்கு ஒரு 6% கிடையாது. இல்லை நீங்கள் இப்படி வச்சுக்கணும், பரவாயில்ல 2 பேரும் ஒண்ணா இருந்தா ஒரு சின்ன இம்பாக்ட் கொடுக்கும். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அது பெட்டர் இம்பேக்ட் இல்லை. 2 பேரும் பிரியிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் இல்லை லாஸ் டேமேஜ் கம்மியாகும். இப்போ ராம்தாஸ் எப்படி அன்புமணி அவர்களும் பெரியவரும் பிரிஞ்சுட்டாங்க. அது வந்து என்னன்னா இங்கே கொஞ்சம் பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இதுவும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரிஞ்சு போகுமே தவிர்த்து அது யாருக்கும் பெரிய பலன் இருக்காது. அது டைல்யூட் ஆகிடும். தே வில் இந்த வர தேர்தலுங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கணும் அப்படின்றத அவங்க உணரணும். திமுக அண்ணா திமுக சண்டை போடுறது வேற. சிறிய கட்சிகள், அங்கீகாரம் இல்லாத கட்சிகள், சின்னம் இல்லாத கட்சிகள், நமக்கு எம்எல்ஏ வேணுன்ற ஃபஸ்ட்டு அந்த அடிப்படையில் அவங்க வரணும். அவங்க ஆளுமை ஆகிறது, முதல்வர் ஆகிறது, துணை முதல்வர், அமைச்சர் ஆகலாம், அப்புறம் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகணுன்ற அந்த அடிப்படை சிந்தனை வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த சிந்தனை இருந்தால் நம்ம பேசுகிற நம்ம விவாதம் பண்ணுற அரசியல் அவங்களுக்கு புரியும். அது நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம பேசிட்டு போயிட்டு போகிறோம். யார் ஜெயிச்சாலும் யார் தோற்றாலும் நம்ம பேச போகிறோம். அவங்களுக்கு அப்படி இல்லையா? ரொம்ப ஒரு பெரிய சிக்கலை கொண்டு. அதனால தான் சொல்கிறேன் 2026 நிறைய கட்சிகள் வந்து காணாமல் போகும். இது எலிமினேஷன் நடக்கும். எஃப்ஐஆர் எப்படி இது எஸ்ஐஆர் நடக்குது, நிறைய வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கட்சிகளை வந்து மக்கள் இப்போ நீக்குவோம். 2026 இதெல்லாம் அன்ஃபிட்டு, லெட்டர் பேடு கட்சி, காலி காலி, இது காலி இது காலி, அது மாதிரி நிறைய கட்சிகள் இந்த தேர்தலில் எலிமினேட் ஆகும். இன்னொன்று முன்ன மாதிரி கிடையாது. தேர்தல் ஆணையம் கரெக்டாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அந்த கட்சியெல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க லிஸ்ட்லேருந்து. திருப்பி மறுபடியும் அவங்க ஃபஸ்ட்லேருந்து வேணால் அப்ளை பண்ணி வரலாம். பட் ஆனால் ஒன்ஸ் அங்கீகாரம் போயிடுச்சு, மக்கள்கிட்ட செல்வாக்கு போயிடுச்சுன்னா திருப்பி எழுப்பி நிப்பாட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். அவர் ராமதாஸ் வந்து டிஎம்கே தான் கிளியர் சிக்னல் காட்டிட்டாரா அப்படி புரிஞ்சுக்க முடியுமா? அவரோட டெஸ்பிரேஷனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, காட்டுறாரு. வேறு வழி கிடையாது இல்லையா? அவர் இப்போ எதனா ஒரு கூட்டணியில் போகணும். அவர் விஜய் நம்பிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து விஜய் இஸ் டூ ஸ்மால் டு ஹேண்டில் சீனியர் பொலிட்டிஷியன் லைக் ராமதாஸ். ராமதாஸ் வந்து இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அவர் வந்து ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி. ஒரு திமிங்கலத்தை கொண்டு போய் நீங்கள் புதுசாக வாங்கின ஒரு தொட்டிக்குள்ளே வைக்க முடியாது. அது ஒரு கடல் வேணும், அதற்கு நீந்தறதுக்கு இடம் வேணும், அதற்கு ஏற்ற அந்த இது இருக்கும். அவர் கலைஞர் மாதிரி பெரிய ஆள்கிட்டே ஒரு மாதிரி டஃப் பாலிடிக்ஸ். அன்புமணி ராமதாஸ் வேணா கொண்டு போயிட்டு தாவேக்கலை இணைக்கலாம். அந்த ஏஜ் குரூப்பு அந்த இது வேவ்லென்த்லாம் செட் ஆகும், சிங்க் ஆகும். நீங்கள் மருத்துவர் ஐயா ராமதாஸை ஹேண்டில் பண்ணோன்னா அது ஒன்று 2 பேருக்கு தான் அந்த ஆப்ஷனே இருக்குது. ஒன்று முதல்வர் ஸ்டாலினை ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஹேண்டில் பண்ணலாம். அப்படி ஹேண்டில் பண்ணாலும் அவருக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆயிடுவாங்க, அப்பா இல்லைப்பா நமக்கு இது போதும் அப்படின்ற அந்த முடிவு வந்துட்டாங்கன்னா அவருக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருக்கும். கடைசி அப்புறம் தாவேக்கலை தான் போய் சேர்ற மாதிரி இருக்கும். அது சரியாக ஈடுபடாது. ஓகே, தாவேக்கலை போய் சேர்ந்தாலுமே. சார் ஃபைனல் கொஸ்டின், இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே எல்லா பார்ட்டியும் ஒரு மாதிரி அலைன்ஸ்குள்ளே ஜெல் ஆயிடுவாங்களா? அதுதானே மேக்ஸிமம் டைமாக இருக்க முடியும். மேக்ஸிமம் டைம் கரெக்டாக பார்த்தா ஜனவரி எண்டு தான். அதுக்கு மேலெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், நாளாடிக்கு சொல்கிறேன்னா மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி, மக்களுக்கும் ஒரு கோவம் வருங்க. என்னங்க இவங்க சும்மா ஜவு மாட்டி இழுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்று நீங்கள் ஒன்று எங்களுக்காக எந்த போராட்டத்துக்காகவும் கூட்டணி முறிக்கவோ இல்லை எங்களுக்காக எதுக்காகவும் வந்து நீங்கள் கூட்டணி சேரவோ இல்லை. உங்களுக்கு பேரத்துக்கு தானே நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். அதனால் ஜனவரிக்குள்ளே சேர்றவங்களுக்கு நல்லது. ஜனவரிக்கு பின்னாடி சேர்றவங்களுக்கு இந்த ஜோசியக்காரங்களாம் சொல்லலை, அப்புறம் பழகிடும், எதுப்பா முன்னேற்றம் இல்லை அதுவே பழகிடும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜனவரிக்கு பின்னாடி நீங்கள் சேர்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டிமாண்ட் இல்லை, நீங்கள் விற்கலை. கடத்தெருவுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கடைசியாக எப்பா கொடுக்கறது எடுத்துகிட்டு போப்பான்ற நிலைமைக்கு போவீங்க. இது நடக்கும். அப்போ கட்சிகளே உங்களை அந்தளவு நடத்துதுன்னா மக்கள் எந்தளவு நடத்துவாங்க? இப்போவே வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியில் போய் இணைந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டு சீட்டை வாங்கிட்டு, ஏன்னா இப்போலாம் வந்து 20-25 நாள் தான் தராங்க, 45 நாள் கூட தர்றதில்லை. தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு மட்டமான ஒரு நிதி முறைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறத பார்க்கல. அதில் என்ன அவங்களுக்கு அல்பத்தனமான சந்தோஷம் தெரியல தேர்தல் ஆணையத்துக்கு. ஏன் ஒரு 45 நாள் 2 மாதம் இருந்தான்னா எங்களை வந்து பார்க்கட்டுமே, வணக்கம் சொல்லிட்டோம், கொஞ்சம் ஓட்டு போடுப்பா கேட்கட்டும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது புண்ணியவானா இப்போ தான் வராவல திருப்பி வரலையும் சொல்லுமா, எனக்கு காவால பிரச்சனை இருக்குது கேட்டால் பைப்பு உடஞ்சிக்குது நீங்களே மாற்றிக்கோங்க. அப்போ நாங்கள் எங்கள் எம்எல்ஏ கிட்ட சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இருக்குதுங்க, அடிக்கடி குடிக்கிற தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஸ்மெல் வருது, நாங்கள் சொல்லுவோம்ல. அதை வந்து நாளை குறைச்சி அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற பந்தத்தை பிரிக்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அவர் எங்களுக்கு நட்பு பாராட்டி கூட எங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னா வருவார். சாவு திடீர்னு ஒன்று ஆகிப்போச்சு, பிஏ ஃபோன் பண்ணானே பெருசானா அது ஊரில் எல்லாம் டீ கடை ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் அதை பற்றி நான் பேசுகிறாங்க, மாலை ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் தலையை காட்டு போயிடுங்கண்ணா அப்படின்னு வரல. வண்டியா மாதிரி ஏதோ வந்துட்ட மாதிரி கூட்டம் நிறைய இருக்குது. ஆமாம், கௌரவமாக இருக்கும்ல ஊரில் அந்த இறந்தவருக்கு. எம்எல்ஏ வந்து 1/2 மணி நேரம் எம்எல்ஏ பாவம் நல்லா பேசிக்கிறாங்க பாவம். அங்கே ஃபோனாக வந்துன்னு இருக்கும் கான்ட்ராக்டுக்காரன் அவெல்லாம், இவர் எடுக்காமல் விட்டுட்டு டேய்
தேர்தல் அரசியல் அதில் சாவலை சும்மா அது அப்புறமா டெண்டர் அப்புறம் பார்த்துக்கலாம் வை இப்படி தானே நடக்கும் சீனு. இதெல்லாம் யார் தடுத்து நிப்பாட்டுறது? எலெக்ஷன் இந்த தேர்தல் ஆணையம். எங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் ஒரு பந்தம் இருக்குது. அவங்க எங்ககிட்ட வந்து ஓட்டை எதிர்பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா எங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட பார்ப்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்குற நேரம் இந்த 45 நாள் இதையும் குறைச்சி அதுக்கப்புறம் அப்சர்வர் வேறு குறுக்காம இருக்கா வருவாப்புல. ஏன்னா இவ்வளோ நாள் பிக் பாக்கெட் வச்சுன்னு போனவன், செல்போன் திருடினவன், கஞ்சா வித்தவனெல்லாம் விட்டீங்க, மக்களுக்கு காசு கொடுக்கக்கூடாதான். என்னது மக்களுக்கு காசு? அப்போ செயின் பிக் பாக்கெட்டாக இருக்கிறவன் அதெல்லாம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு காசு போகக்கூடாது அப்படின்றதுல அவ்வளோ தெளிவு. அதாவது என்னென்னா அரசாங்கம்னு வரும்போது அரசியல்வாதி, அரசாங்கம், தேர்தல் ஆணையெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு காசு போகக்கூடாது. ஆனால் மக்கள்கிட்டருந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம், வரியாக வாங்கிக்கலாம், உரியலாம், ஜிஎஸ்டியாக உரியலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், எல்லாத்துலேயும் வரி ஏற்றலாம், சர்வீசஸ் காசை ஏற்றலாம். ஆனால் அந்த 45 நாள் தான் வருது மக்களுக்கு வருமானம், அதை வந்து குறைக்கிறாங்க. அதனால் அது தெரில, இனிமேல் திருப்பி பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா மேலே வந்து அந்த இதை மாற்றுறது காங்கிரஸ் கிட்டேயும் பிஜேபி கிட்டேயும் தான் இருக்குது. குறிப்பாக பிஜேபி அதை பண்ண மாட்டாங்க. என்னது 45 நாள் உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கணுமா? இப்போவே அமித்ஷாவுக்கு நேரம் இல்லை, ஏன்னா மொத்த இந்தியாவையும் பார்க்க வேண்டியது. கொஞ்சம் 15 நாள் வைங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அப்படி கூட நினைப்பாங்க. மிஷினை கையால் இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே அது ஈஸியாக இருக்குல்ல. ஷார்ட் ஸ்பேன், டக்குன்னு வச்சு டக்குன்னு ரிசல்ட், அவ்வளோதான். ஏப்பா இவர் வெற்றி பெற்றாருப்பா அப்படி கை தூக்கி. அப்போ நாங்களாம் எதுக்கு? அதனால் மாடல் கோடு வந்து குறையிற காலத்தினால ஜனவரி 30க்குள்ளேயே இறுதி செய்துட்டு சேர்றவங்க சேர்றது அந்தந்த கட்சிக்கு நல்லாதவங்க, சேராதவங்க சேராமல் அப்படியே வெளியில் இருக்கிறது மக்களுக்கு நல்லது. ஓகே, இதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் பெரிய கட்சி, இதெல்லாம் சிறிய கட்சி, நீங்களே சிறிய கட்சின்னு உங்களை தாங்களே நீங்கள் முடிவு பண்ண காரணத்தினால் உங்களை தொடர்ந்து சிறிய கட்சிகளாக வைக்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி மக்கள் முடிவு தான். இன்னொன்று, சிறிய கட்சிகள் வந்து ஒன்றும் மக்களை வந்து எதுவும் குஷிப்படுத்த போகிறதில்ல. அதில் ஒரு ஜனநாயக கேள்வி குத்து என்னென்னா, அரசியல்ன்றது நான் இதை எந்த அளவுக்கு பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி அவ்வளோ மோசமாக போய் பண அரசியலாக மாறி போச்சு. குண அரசியல் குறைஞ்சி பண அரசியல் அதிகமாகி போச்சு. இது மக்கள் முடிவு சொல்லுவாங்களா இல்லை அரசியல்வாதிகள் முடிவு சொல்லுவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு எது தெரியுமோ நான் அதை தான் சொல்ல முடியும். எது தெரியவே இல்லையே அப்படின்றது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அரசியல் கட்சிகளினுடைய தன்மை வந்து மோசம், மிக மோசம், மிக மட்டமான மோசம், மிக மிக மட்டமான மோசம், அப்படி போயிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து மோசத்தை டிக் பண்ணுவோம். என்னப்பா மோசத்தை போய் டிக் பண்ணுவோம்? இல்லைங்க, அந்த ஆப்ஷன்லாம் பாருங்க, மிக மோசம், மிக மிக மோசம், மட்டமான மிக மோசம் எப்படி இருக்கு, அதில் மோசம் பரவாயில்ல அப்படி இருக்கு. இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை. சார், இப்போ ஓபிஎஸ் டிடிவியோட ஸ்டாண்டு கிளியர் ஆகிட்டா அவங்க எப்படி பிஜேபி ஏடிஎம்கே பக்கம் வராங்களா இல்லை விஜய் பக்கம் தானா? டிடிவி ஸ்டாண்டு கிளியர் ஆகிடுங்க. அவர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாருன்றாங்க, அப்புறம் டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. டிடிவியை பொறுத்தவரைலாம் அந்த ரயில் ஓட்டத்துக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது, அந்த தண்டவாளத்துக்கு முன்னாடி. காரணம்னா அது தனி கட்சின்னும் போது யாரோட வேணால் கூட்டணி சேரலாம். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. புரியுதா? அவர் வந்து என்டிஏ தலைமையில் நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அதிமுகவோட வரும் இல்லை, நான் என்டிஏவோட கூட்டணி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூட அவருக்கு உண்டான சீட்டை வந்து அவர் பெற்று பிஜேபியில் சொல்லி வாங்கி கொடுங்க சீட்டை, எத்தனை சீட்டோ அது. நான் எனக்கு சின்ன இருக்குது, நீங்கள் ஒன்றும் ரெட்டலையும் கொடுக்க வேணாம், எதையும் கொடுக்க வேணாம், எனக்கு குக்கர் இருக்குது, நான் குக்கரை நம்பி என் பயணத்தை நான் தொடங்குறேன், எனக்கு தேவை திமுக வீட்டு அனுப்பணும், அவ்வளோதான். இதுதான் என் ஒரே பிரச்சனை, என் பிரச்சாரம் இதான். எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ரூட்டு கிளியர் கிரீன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த டான்ஸ்க்கு எடப்பாடி டிடிவி ரெண்டு பேருமே ஒத்துதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நோ அதர் ஆப்ஷன். இபிஎஸ்க்கு வந்துட்டு அவருக்கு இது கடைசி தேர்தல். ஏன் இது அவருக்கு கடைசி தேர்தல்? இது முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கு இது முக்கியமான தேர்தல். தொடர்ந்தெல்லாம் தோத்துக்கிட்டு நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதான் அவர் உணர்ந்த காரணத்தினால தான் அவர் 180 தொகுதிக்கு முன்கூட்டியே போயிருக்காரு. அதை அவர் உணர்ந்த காரணத்தினால தான் இப்போ வந்து வேட்பாளர் மனு வாங்கி நேர்காணல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ மற்ற கட்சியோட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலை சீரியஸாக எடுத்துக்கிறாப்புல யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த கூட்டணி நிர்பந்தம் அதுன்னு வரும்போது ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் வருது. இது ஒருவேளை டிடிவி தினகரன் வந்து அந்த நடுவில் அந்த 2 பத்திரிகையாளரை சந்தித்து நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை என்னத்துக்கு முடிஞ்சு கூட்டணியில் அவர் இருந்திருப்பார். அந்த பிரஸ் மீட் ஒரு மாதிரி நெருக்கடி. ஆமாம், அவர் தானே அமைதியாக தானே இருந்தார். திடீர்னு அந்த நெருக்கத்தில் தானே அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு. அவர் என்டிஏ கூட்டணியில் தானே இருந்தார். என்டிஏ கூட்டணியில் இருந்தபோது என்டிஏ கூட்டணி கப்பலை எத்தனை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுகவோட சேர்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஓபிஎஸ்ஸா டப்புன்னு அந்த கப்பலை வந்து குஷ்டாங்க. இப்போ அந்த கப்பலுக்கு வராங்களா, இல்லை நீந்தி வேறு கப்பலுக்கு போக போகிறாங்களா, இல்லை அவங்களே ஒரு கப்பலை ரெடி பண்ணி ஓட்ட போகிறாங்களான்றது பார்க்கணும். ஆனால் அவங்களே ஒரு கப்பலை ஓட்டி ரெடி பண்ண போகிறாங்க, விஜய் கூட போய் சேர்றாங்கன்னா அமித்ஷா கூட பார்த்துடலாம் சீக்கிரமாக.
விஜயை பார்க்கறது கஷ்டம். அது டிடிவிக்கே தெரியும், அவருக்கே தெரியும். யாரை போய் பார்க்கறது? இப்போ ஒரு காலத்தில் நிறைய முதலமைச்சரெல்லாம் டீல் பண்ணவர் யார்? டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் வந்து செங்கோட்டையன் மாதிரி போய் நிற்பார்னு நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் பதட்டத்தோட உச்சியில் என்ன பண்ணுறோன்னு தெரியாம பண்ணிட்டார். டிடிவி தினகரன் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடுப்பார். ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி ரேசர் ஷார்ப். சும்மாலாம் பேச மாட்டார். அவர் ஒரு தெளிவான பொலிட்டிஷியனாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. ப்ராப்பர் அரசியல்வாதிங்க. ஒரு சில தவறான மூவ்னால ஃபெயில் ஆகுது. ஆர்கே நகரை விட்டு போனது தப்பு. உங்களை விவிஐபி நினச்சின்னு தானே தண்டார்பேட்டையிலையும் வண்ணார்பேட்டையிலையும் காசிமேட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. தோக்க வைக்கல, ஜெயிக்க தானே வச்சாங்க. ஜெயிக்க வச்சவங்க கூட நின்று அந்த மக்கள் கூட இதோ இருக்குது வீடு பெசன் நகரில். இங்கேருந்து வந்து லோக்கல் அரசியல் பண்ணாமல் எதுக்கு கடம்பூர் ராஜு எடுத்து போய் நின்று தோற்று போனீங்க? அப்போ மக்களை விட்டு அந்நியப்பட்டு போனது யார்? இது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதா? யார்? அப்புறம் அன்னைக்கு மோடி எதிர்த்தீங்க, அப்புறம் எதுக்கு மாறுனீங்க? அதிமுக மீட்டுறேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கூட வந்தவங்களை காப்பாற்றுனீங்களா? அதிமுக மீட்கிறது அப்புறம் 18 எம்எல்ஏ வந்தாங்கல்ல. செந்தில் பாலாஜி உங்களுக்கு வந்து கேடயமாக நின்னாப்ல, வெற்றிவேலு கேடயமாக நின்னார்ல. வெற்றிவேல் சாவுக்கு கூட நடந்து போகலையா? அன்றைக்கி கூட ஒரு ஒரு மொத்தமாக ஊர்வலமாக போயிருக்க வேணாமா? அந்த வெற்றிவேல் அன்னைக்கு மறைஞ்சதுக்கப்புறம் தானே இன்னைக்கு சென்னையில் உங்களுக்கு பெரிய பேச பொருள் இல்லை. அப்போ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இல்லை. அப்புறம் சசிகலா அவர்கள் ஏன் அவங்க கூட வந்து நீங்கள் அன்றாட பழகி ஒரு நட்பையோ இல்லை உங்கள் கட்சிக்கு அவங்க தான்றதை நீங்கள் முன்னிறுத்த மாட்டேன்றீங்க? அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வெளியாளு. இது சொந்தம் இல்லை. ஊருக்கு வந்து என் பார்வையில் ஊழல்வாதி. நான் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யார் அவங்க? நீங்கள் அவங்க இல்லைன்னா நீங்கள் யார்? ரியலாகவே சின்னம்மா, உண்மையிலே சின்னம்மா. அந்த சின்னம்மாவை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கிறீங்களா? இல்லை சின்னம்மா தலைமையில் நான் ஆட்சி அமைப்பேன்னு உங்கள் வாயிலேருந்து வருதா? இதெல்லாம் மிஸ்டேக் தானே. இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் தான் முன்னாடி லைனில் என்ன சொன்னேன், அறிவாளி, அழகான வார்த்தை சொல்லாடலுக்கு சொந்தக்காரர், பத்திரிகையாளர்லாம் நல்லா சந்திப்பார் சொன்னேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் தோக்குது. நிறைய தப்பான டிசிஷன் வைகோ அவர்கள் சரிபாதியாக பழகிறாரு. யாரை? திமுகவா கலைஞர்கிட்டேருந்து பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு இவர் தான் மாவட்ட செயலர் வராங்க. அப்படியே சாரசாரியாக தொண்டர்கள் வர்றது, அப்புறம் நிர்வாகிகள், மாவட்ட செயலர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் வராங்க. தப்பான முடிவுகள். இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், நீங்கள் அப்படியே தாவுறது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே தாவி 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 மரமரமாக தாவி கட்சியில் நிரந்தரமாக ஒரு மரமும் எல்லாம் போச்சு. இன்றைக்கி சின்னத்துக்கு சிக்கல். அப்படி பேச்சாளர். அது இன்னொன்று டைலூஷன். எதற்காக நீங்கள் நோக்கமாக வந்தீங்களோ, கட்சியை தொடங்கிங்களோ, அதனுடைய நோக்கமே இன்றைக்கி இல்லாமல் போச்சு. ஒன்று போய் சேர்ந்து சமசரமாகி அந்த நோக்கத்தை கொண்டுட்டீங்க. ரெண்டாவது உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய மகன் அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லாமல் பண்ணுறீங்க. இப்போ துரை வைகோ தான் அதை 4 பேரை போய் பார்த்து மக்கள் கூட பிரச்சனை நின்று கொண்டு எதை நம்ம மக்கள்கிட்ட தானே தொலைக்கிறோம், திருப்பி மக்கள்கிட்ட தான் அதை பெறணும். அந்த இடத்துல அந்த அரசியல்வாதியும் வரமாட்டாங்க. தங்களோட செல்வாக்கை இழக்கிறது மக்கள்கிட்ட. ஆனால் திருப்பி கட்சியில் போய் தேடுறாங்க அந்த செல்வாக்கை. கூட்டணியில் போய் சேர்றாங்க, ராஜ்யசபாவில் போய் தேடுறாங்க செல்வாக்கை. செல்வாக்கு எழுந்தது மக்கள்கிட்ட. நீங்கள் திருப்பி மக்கள்கிட்ட தான் வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணாரி வளையம் போகிறீங்க, அவை சண்முகம் சாலை போகிறீங்க, 10 ஜன்பத் ரோடுக்கு போகிறீங்க, இல்லைனா டெல்லி போய் பிஜேபி பார்க்குறீங்க, இல்லை கமலாலயத்துக்கு போகிறீங்க, இல்லைனா பனையூருக்கு போய் ஒதுங்குறீங்க. அது அல்ல, மக்கள்கிட்ட இருக்குது சக்தி. மக்கள் தான் உங்களை ஆளாக்குறாங்க. ஓபிஎஸோட ஸ்டாண்ட் என்ன மாதிரி சார் இருக்கும்? அது நீங்கள் இப்போ கேட்டிங்க, அது ரெண்டாவது பாது. ஓபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப கடினமான நேரங்க. ஓபிஎஸ் கதை கிட்டத்தட்ட முடிச்சு விடுற மாதிரி தான் அவங்களாம் பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, இவர் வந்து ஸ்டேட்டஸ் கோ, அதாவது நிபந்தனையற்ற சேர்ப்பு அப்படிலாம் இவர் எதுவும் பண்ண மாதிரிலாம் அங்கேருந்து வரல. அவர் வந்து ஒரு சில பதவி கேட்குறாரு, முக்கியத்துவம் கேட்குறாரு, பழைய மாதிரி ஆகணும். அது எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி இது முடிஞ்சு போன கேஸு. இது திருப்பி இது மறுபடியும் ரீலிட்டிகேஷன், இது திருப்பி வர பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதில் தெளிவாக இருக்காங்க. ஒருவேளை கட்சின்னு ஆரம்பித்து போய் என்டிஏ கூட்டணியில் வந்தால் என்டிஏக்கு அவங்க சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்லேருந்து அவருக்கு வேணுன்றதை பெற்று அவர் நிற்கலாம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.